மூன்றாம் கண் தந்த முக்கண்ணன் சிவபாபா மூவேலு ஜன்மத்தின் ஆஸ்தியும் தந்தாரே. மூன்றாம் கண் தந்த முக்கண்ணன் சிவபாபா மூவேலு ஜன்மத்தின் ஆஸ்தியும் தந்தாரே. த்ரீலோகநாதா த்ரீகாலதரிஷா த்ரீலோகநாதா எங்கள் பிரியதரிஷா. மூன்றாம் கண் தந்த முக்கண்ணன் சிவபாபா மூவேலு ஜென்மத்தின் ஆஸ்தியும் தந்தாரே. மூன்றாம் கண் தந்த முக்கண்ணன் சிவபாபா. தேய்வீரை முடிந்து வளர்வீரை நடக்கும் நேரம் இது, நேரம் இது. துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் பிறக்கும் காலம் இது, காலம் இது. தேய்வீரை முடிந்து வளர்வீரை நடக்கும் நேரம் இது, நேரம் இது. துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் பிறக்கும் காலம் இது, காலம் இது. இரவுகள் முடிந்து விடியலின் நேரம், வீழ்ச்சிகள் வீழ்ந்து எழுச்சியின் காலம். இரவுகள் முடிந்து விடியலின் நேரம், வீழ்ச்சிகள் வீழ்ந்து எழுச்சியின் காலம். சங்கமம் இது சங்கமம், சங்கமம் இது சங்கமம். ஆத்மா பரமாத்மாவின் இது சங்கமம், ஆத்மா பரமாத்மாவின் இது சங்கமம். மூன்றாம் கண் தந்த முக்கண்ணன் சிவபாபா மூவேழு ஜென்மத்தின் ஆஸ்தியும் தந்தாரே. த்ரீலோகநாதா த்ரீகாலதரிசா த்ரீலோகநாதா எங்கள் பிரியதரிஷா. மூன்றாம் கண் தந்த முக்கண்ணன் சிவபாபா. ஆத்ம உணர்வில் தேகத்தின் உணர்வை நீக்கிடு, நீக்கிடு. பரமாத்ம நினைவில் கர்மங்கள் யாவும் செய்திடு, செய்திடு. ஆத்ம உணர்வில் தேகத்தின் உணர்வை நீக்கிடு, நீக்கிடு. பரமாத்ம நினைவில் கர்மங்கள் யாவும் செய்திடு, செய்திடு. விதி என்று வாழாது சத்கதி வழி நடந்திடு. குறை ஒன்றும் கூறாது குணவானாகிடு. விதி என்று வாழாது சத்கதி வழி நடந்திடு. குறை ஒன்றும் கூறாது குணவானாகிடு. சங்கமம் இது சங்கமம், சங்கமம் இது சங்கமம். ஆத்மா பரமாத்மாவின் இது சங்கமம், ஆத்மா பரமாத்மாவின் இது சங்கமம். மூன்றாம் கண் தந்த முக்கண்ணன் சிவபாபா மூவேழு ஜென்மத்தின் ஆஸ்தியும் தந்தாரே. த்ரீ
தரிசா ஸ்ரீலோகநாதா எங்கள் பிரிய தரிசா மூன்றாம் கண் தந்த முக்கண்ணன் சிவபாபா மூவேழு ஜென்மத்தின் ஆஸ்தியும் தந்தாரே மூன்றாம் கண் தந்த முக்கண்ணன் சிவபாபா. சாந்தி. கிறிஸ்மஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பாபா இன்னைக்கு கிறிஸ்மஸ் பத்தியும் சொல்றார். மீனிங் கிரைஸ்ட் பத்தி இல்லை, பட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி நமக்கு தீபாவளி ஒவ்வொரு நாளும் இருக்குதோ அதே போல இப்போ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ். ஸோ பாபா இன்னைக்கு மூன்றாம் கண் கொடுக்க வந்திருக்காரு. அதே நேரத்துல பாபா நமக்கு நினைவுக்காக நிறைய தூண்டுதல். இன்னைக்குடைய சாக்கார் முரளி 8 டிசம்பர். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் உயிர் வாழும் வரைக்கும் தந்தையை நினைவு செய்யுங்கள். முந்தானியத்து முடியல பாபா எவ்வளோ நினைவுக்காக சொன்னது இல்லையா? நினைவு சப்ஜெக்ட்ல தான் நம்பர் 1 சப்ஜெக்ட். இன்னைக்கும் பாபா சொல், நீங்கள் உயிர் வாழும் வரைக்கும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவை கொண்டிருப்பதன் மூலமே உங்களுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும். இந்த கல்வியின் சாராம்சம் நினைவு செய்தல் ஆகும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய அதீந்திரிய சுகம் ஏன் நினைவு கூறப்படுகின்றது? குழந்தைகளாகிய உங்களுடைய அதீந்திரிய சுகம் ஏன் நினைவு கூறப்படுகின்றது? பதில்: பாபாவின் நினைவில் நீங்கள் சதா சந்தோஷத்துடன் கொண்டாடுவதால் ஆகும். பாபா கிடைச்ச உடனே நமக்கு அத்தீந்திரிய சுகத்தோடைய அனுபவம். சங்கம் யுகத்துல தான் அத்தீந்திரிய சுகம், சத்தியுகத்திலும் இல்லை. பாபா இருக்க மாட்டாராங்க, பாபாவுடைய நினைவு இருக்காது. பாபாவின் நினைவில் நீங்கள் சதா சந்தோஷத்துடன் கொண்டாடுவதால் ஆகும். இப்பொழுது உங்களுக்கு எக்காலமுமே நத்தார் ஆகும். கிறிஸ்துமஸ். கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார், இதனை விட அதிகளவு சந்தோஷம் வேறு எதுவாக இருக்க முடியும்? இதனை விட அதிகளவு சந்தோஷம் வேறு எதுவாக இருக்க முடியும்? இது ஒவ்வொரு நாளுக்குமான சந்தோஷமாகும். எழுந்த உடனே பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லி, பாபா இன்னைக்கு என்ன சொல்லுவாரு இல்லையா? பாபா எனக்கு இன்னைக்கு என்ன சொல்லுவாரு? அந்த சந்தோஷம். இதனாலேயே உங்களுடைய அதீந்திரிய சுகத்தை பற்றிய புகழ் உள்ளது. நம்ம அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்றோம், அதோடைய புகழ் ஞாபகார்த்தம் துவாபரைகள் பாடல். அன்பு கடவுளே, குருடருக்கு வழி காட்டுங்கள். ஓம் சாந்தி. மூன்றாவது ஞான கண்ணை அருள்பவரான ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தையை தவிர வேறு எவராலும் இந்த ஞானத்தின் மூன்றாவது கண்ணை வழங்க முடியும். ஒரு அற்புதம். பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மூணாவது கண் கிடைக்கும் இல்லையா? குழந்தைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் இப்போது இந்த ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளீர்கள். பக்தியை இருளான பாதை என தந்தை விளங்கப்படுத்தி உள்ளார். இரவில் ஒளி இல்லாததால் மக்கள் இருளில் தடுமாறுகின்றார்கள். பிரம்மாவின் பகல்
பிரம்மாவின் இரவு என்று பாடப்படுகின்றது. பக்தி மார்க்கத்துல இந்த வார்த்தைகள் இருக்கு, ஆனா அர்த்தம் தெரியாது. இப்பொழுது உங்களுக்கு பாதை காட்டப்படுவதால் சத்யுகத்தில் உங்களுக்கு பாதை காட்டப்பட வேண்டும் என நீங்கள் கூற மாட்டீர்கள். இந்த மாதிரி பக்தி அங்க இருக்காது. தந்தை வந்து உங்களுக்கு முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமத்திற்கான பாதையை காட்டுகின்றார். உலகத்துல கூட ஜீவன் முக்தினா என்னன்னு தெரியாம இருக்கு இல்லையா? பாபா நமக்கு அதோடைய பாதையை காட்டுகின்றார். நீங்கள் இப்போது முயற்சி செய்கின்றீர்கள், இன்னமும் குறுகிய காலமே எஞ்சியுள்ளது என்பதை நீங்கள் இப்போது அறிவீர்கள். இந்த கொஞ்ச காலத்திலும் கொஞ்ச காலம், இறுதியிலும் இறுதி. உலகம் மாறப்போகின்றது. எவ்வாறு உலகம் மாறப்போகின்றது என்பதற்கான பாடல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அப்பாவி மக்களுக்கு இந்த ஞான கண் இல்லாததால் எப்போது, எவ்வாறு அல்லது யார் இந்த உலகை மாற்றுகின்றார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். யாரு, எப்போது, எப்படி எதுவும் தெரியும். அதனாலதான் பாபா சொல்லுது, இது இருள் இல்லையா? பக்தி மார்க்கத்துல இருள், அதனால எதுவுமே தெரியாம இருக்கு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது இந்த ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளீர்கள். நமக்கே ஒரு அதிசயம் இல்லை? நம்ம யோசிச்சு பாருங்க, பாபா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இப்போ இவ்வளவு பெரிய வித்தியாசம். எல்லாமே நம்மளுடைய விஷன் அப்படி முழுமையாக மாறிட்டு, அதன் மூலம் நீங்கள் உலக சக்கரத்தின் ஆரம்பம், மத்திய, இறுதியை அறிந்து கொள்கின்றீர்கள். இது உங்களுடைய புத்திகளில் உள்ள ஞான சாக்கரீன் ஆகும். ஞான சாக்கரீன், சிறிதளவு சாக்கரீனுமே எவ்வளவு இனிமையாக உள்ளதோ அவ்வாறே இங்க என்னது சாக்கரீன்? ஒரு வார்த்தை நாம சொல்றது, ஒரு வார்த்தை மன்மனா பவ என்ற ஞான வார்த்தையும் அனைத்திலும் மிக இனிமையானதாகும். தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். மன்மனா பவ, தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். தந்தை வந்து உங்களுக்கு பாதையை காட்டுகின்றார். அவர் உங்களுக்கு எங்கே செல்வதற்கான பாதையை காட்டுகின்றார்? பாபா ஏற்கனவே சொன்னது முக்தி, ஜீவன் முக்தி. அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான பாதையை காட்டுகின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். எப்போது சந்தோஷம் கொண்டாடப்படுகின்றது என்பதை உலகம் அறியாது. சந்தோஷம் மட்டும் இருக்கிற இடம் உலகத்தில் தெரியும். புதிய உலகில் சந்தோஷம் கொண்டாடப்படுகின்றது. அனைவரும் அறிந்ததொரு பொதுவான உண்மை, பழைய உலகில் எவ்வாறு சந்தோஷம் இருக்க முடியும்? பழைய உலகில் உள்ள மக்கள் தமோ பிரதானாக இருப்பதனால் துயரத்தில் அழுகின்றார். முக்கியமான காரணம், துன்பத்துக்கு காரணம் என்ன? பாபா நம்ம சொல்றது தமோ பிரதான். தமோ பிரதான் உலகில் எவ்வாறு சந்தோஷம் இருக்க முடியும்? சத்யுகத்தை பற்றிய ஞானம் எவருக்கும் கிடையாது. இதனாலேயே எதனையும் அறியாத அப்பாவி மக்கள் தொடர்ந்தும் இங்கு கொண்டாடுகின்றார். இந்த சந்தோஷம்தான் அவங்களுக்கு சந்தோஷம். அவர்கள் நத்தாரை எவ்வாறு சந்தோஷத்துடன் கொண்டாடுகின்றார்கள் என்று பாருங்கள். பாபா கூறுகின்றார், சந்தோஷத்தை பற்றி நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால் யாரை கேட்கணும்? யாரு கோப கோபியர்கள்? பாபா சொல்றது,
எனது குழந்தைகளான கோபியரையும் கோபிகைகளையும் கேளுங்கள். ஏனெனில் தந்தை மிக இலகுவான பாதையை உங்களுக்கு காட்டுகின்றார். வீட்டில் உங்களுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து உங்கள் தொழிலை செய்யும் போது ஒரு தாமரை மலர் போல் இருக்கு. தாமரை மலர். இதுவும் ஒரு காதலனும் காதலியும் தமது பணிகளை செய்யும் போதும் ஒருவரை ஒருவர் நினைவு செய்வதை போன்றதே ஆகும். பாபா எப்பவுமே இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கிறது. ஏன்னா மனம் புத்தி அங்கே இருக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும். லைலா மஜ்னுவை போன்றும் ஹீர் ராஞ்சாவை போன்றும் அவர்கள் காட்சிகளை பெறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் விகாரத்திற்காக ஒருவரை ஒருவர் நேசிக்கவில்லை. அவர்களது அன்பு நினைவு கூறப்படுகின்றது. உலகத்துல அந்த மாதிரி வாழ்ந்து போனவங்க அந்த அன்புக்கா அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டார்கள். எவ்வாறாயினும் இங்கு அவ்வாறு இல்லை. இங்கு பாபா என்ன சொல்றது? இங்கு பல பிறவிகளாக அந்த அன்பிற்கினியவரின் காதலிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த அன்பிற்கினியவர் உங்களுடைய காதலி அல்ல. நம்ம தான் பாபாவை கூப்பிட்டு இருக்கோம். பாபா எனிவே அன்பின் கடல் இல்லையா? சோ அந்த அன்பிற்கினியவர் உங்களுடைய காதலி அல்ல. ஓ கடவுளே, வந்து குருடர்களுக்கு வழி காட்டுங்கள் என கூறி இங்கு வருமாறு நீங்கள் அவரை அழைத்தீர்கள். நீங்கள் அவரை அரை கல்பமாக அழைத்தீர்கள். மக்களின் துன்பம் அதிகரிக்கும் போது அவர்கள் அவரை அதிகமாக அழைக்கின்றார். அல்ல பாடல என்ன இருக்கு? துன்பத்தின் போதுதான் கடவுளை நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? துன்ப வேளைகளில் அவரை அதிகமாக நினைவு செய்பவர்கள் இருக்கின்றார்கள். பாருங்கள், அவரை நினைவு செய்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். கோவிட் டைம்ல கூட மேக்சிமம் ஒன் ஆஃப் த டாப் வேர்ட்ஸ் சர்ச் பண்ணது இன்டர்நெட்லன்னா கவுட், கடவுள் தான். துன்ப வேளையில இன்னும் ஜாஸ்தி நினைவு செய்ய. பாருங்கள், அவரை நினைவு செய்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அனைவரும் துன்ப வேளையில் அவரை நினைவு செய்கின்றார்கள் என பாடப்படுகின்றது. காலப்போக்கில் அவர்கள் மென்மேலும் தமோ பிரதான் ஆகுகின்றார்கள். தமோ பிரதான் ஆக துன்பமும் அதிகரிக்கும். ஒரு பெரிய ரகசியம் பாபா நமக்கு சொல்ற. எனவே நீங்கள் மேலே ஏறுகின்றீர்கள், ஆனால் அவர்கள் மென்மேலும் கீழே இறங்குகின்றார்கள். ஒரு பக்கத்துல கலியுகம் அதோடைய இறுதிக்கு போகுது. நம்ம இப்ப சங்கம யுகத்துல மேலேறிட்டு இருக்கோம். ஏனெனில் விநாசம் இடம்பெறும் வரைக்கும் அனைத்தும் மேலும் தொடர்ந்து தமோ பிரதான் ஆகும். நாளுக்கு நாள் மாயையும் மென்மேலும் தமோ பிரதான் ஆகுகின்றாள். மாயை கூட சத்தோ பிரதான்ல இருந்து தமோ பிரதான் பாபா இன்னைக்கு சொல்றது. மீனிங் அவ்வளோ விகாரங்கள் இருக்குல்ல தானே. துவாபர யுகத்துல இருந்து, துவாபர யுகத்துல 8 கலைகளாக இருந்தது, கலியுகத்துல நோ கலை. பாபா அப்படி சொல்றது, மாயும் மென்மேலும் தமோ பிரதான் ஆகுகின்றாள். இந்த நேரத்தில் தந்தையே சர்வ சக்திவான் ஆவார். மாயையும் சர்வ சக்திவானாகவே இருக்கின்றான். அவளும் அதிசக்திசாலியாக இருக்கின்றார். இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் பிரம்மாவின் வாய் வழி தோன்றல்களும் பிராமண குல அலங்காரங்களும் ஆவீர்கள். உங்களுடைய குலமே அதி மேன்மையானதும் அதி உயர்ந்த குலம் எனவும் கூறப்படுகின்றது.
இவ்வளவு விஷயங்கள் பாபா சொல்லுது நமக்கு, சந்தோஷத்தை, போதையும் சந்தோஷத்தையும் ஊற்றுறதுக்கு. உங்களுடைய குலமே அதிமேன்மையானதும் அதி உயர்ந்த குலம் எனவும் கூறப்படுகின்றது. தேவர்களுடைய இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிக பெருமதி வாய்ந்தது. இதனாலேயே இந்த வாழ்க்கையை கவனித்துக் கொள்ள வேண்டும். சரீரத்தை பாபா இன்னைக்கு நல்ல இதை அண்டர்லைன் பண்றாரு. இந்த சரீரத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் கேட்டுதான் தாய்மார்களே? முக்கியமா ஐந்து விகாரங்களால் மக்களுடைய சரீரங்களின் ஆயுட்காலமும் தொடர்ந்தும் குறைவடைகின்றது. எனவே பாபா கூறுகின்றார், 5 விகாரங்களை துறந்து யோகத்தில் நிலைத்திருங்க. பாபா அதுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. யோகம் மூலம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? கொஞ்சமாவது நம்ம எடுத்து, அப்போ யோகம் மூலமா ஆயுட்காலம் அதிகரிக்கும். எனவே பாபா கூறுகின்றார், 5 விகாரங்களை துறந்து யோகத்தில் நிலைத்திருங்கள். உங்களுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும். உங்களுடைய ஆயுட்காலம் படிப்படியாக தொடர்ந்து அதிகரிப்பதுடன் எதிர்காலத்தில் அது 150 வருடங்கள் ஆகும். தற்போது அது அவ்வாறு இருக்க முடியாது. எனவே தந்தை கூறுகின்றார், உங்களுடைய சரீரத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். இல்லாவிடின் சரீரம் எந்தவித பயனும் அற்ற களிமண்ணினால் ஆனதொரு பொம்மை என கூறப்படுகின்றது. நீங்கள் உயிர் வாழும் வரைக்கும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா கடைசி வரைக்கும் இல்லையா? அதெல்லாம் நமக்கு ஒரு வருமானம். எவ்வளவுக்கு எவ்வளவு பாபாவை நினைவு செய்றோம், அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சேகரிக்கிறோம். ஆத்மா ஏன் தந்தையை நினைவு செய்கின்றார்? ஆஸ்திகா தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதுடன் தெய்வீக பண்புகளையும் கிரகிக்கும் போது நீங்கள் அவ்வாறு ஆகுவீர்கள். பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தி 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியம். அதுல நினைவும் இருக்கு, கூடவே தெய்வீக குணங்கள். எனவே குழந்தைகளாக நீங்கள் இந்த கல்வியை மிக நன்றாக கற்க வேண்டும். நீங்கள் கற்பதில் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. ஆசிரியர் எப்பவுமே மாணவர்களுக்கு சொல்றது என்னது? நல்லா படிக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. இதுதான் டைம் படிக்கிறதுக்கு இல்லையா? இல்லாவிடின் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். நீங்கள் மிக குறைந்த அந்தஸ்தையே அடைவீர்கள். இந்த கல்வியின் பிரதானமான விடயம் சாராம்சமாகும். அதாவது என்ன சாராம்சம் பாபா சொன்னது? இந்த கல்வியோடைய சாராம்சம் அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். யாராவது ஒருவர் எப்போதாவது கண்காட்சிக்கோ அல்லது உங்களுடைய நிலையத்திற்கோ வரும்போது பாபாவே அதி உயர்ந்தவர் என்பதனால் அவர்கள் அவரையே நினைவு செய்ய வேண்டும் என்பதை அனைத்திற்கும் முதலில் விளங்கப்படுத்து. இது இவ்வளவு கூட அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ முன்னேற்ற முடியும். ஆத்மா பரமாத்மா இவ்வளவு கூட. அதி உயர்ந்தவர் மட்டுமே நினைவு செய்யப்பட வேண்டும். அவரை விட குறைவான எவரையும் நீங்கள் நினைவு செய்ய கூடாது. இவ்வளோ காலம் நம்ம
தேவர்களை நினைவு செஞ்சாலும் தேவர்கள் யாரு? கடவுள்ல இருந்து குறைந்தவர் தான். உடல் இருக்கிறவங்க. அதனால பாபா சொல்றது, அதி உயர்ந்தவர் மட்டுமே நினைவு செய்யப்பட வேண்டும். அவரை விட குறைவான எவரையும் நீங்கள் நினைவு செய்யக்கூடாது. கடவுள் அதிமேலானவர், கடவுளே புதிய உலகை ஸ்தாபிப்பவர் என கூறப்படுகின்றார். தந்தை கூறுகின்றார், பாருங்கள், நான் புதிய உலகை ஸ்தாபிக்கின்றேன். பாபா எதுக்காக வந்திருக்காரு? அவருடைய பணி புதிய உலகை ஸ்தாபிப்பது. இதனாலேயே நீங்கள் என்னை நினைவு செய்வதனால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். இதனை மிக உறுதியாக நினைவு செய்யுங்கள். ஏனெனில் தந்தையே தூய்மையாக்குபவர் ஆவார். அவர் கூறுகின்றார், நீங்கள் என்னை தூய்மையாக்குபவர் என்று அழைக்கும் போது நீங்கள் தமோ பிரதானாகவும் மிகவும் தூய்மையற்றவர்களாகவும் இருக்கின்றீர்கள். பாபாவை கூவி அழைக்கிறோம்னு சொன்னா நம்ம அந்த ஸ்திதியில இருக்கிறதுனால பாபாவை கூப்பிடுறோம். இப்போது தூய்மையானவர்களாகுங்கள். தந்தை வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உங்களுடைய சந்தோஷ நாட்கள் வர உள்ளன. உங்களுடைய துன்ப நாட்கள் இப்போது முடிவிற்கு வந்துவிட்டன. இதனாலேயே மக்கள் அவரை அழைக்கின்றார்கள். ஓ துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவரே, சத்தியத்தில் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் தொடர்ந்து அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். இது சங்கம யுகம். படகோட்டி உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கின்றார். எங்க போக போறோமோ அங்க நினைவு செய்யணும் இல்லையா? பாபா படகோட்டி என்ற அந்த புகழும் இருக்கு. படகோட்டி உங்களை அக்கரைக்கு அழைத்து செல்கின்றார். இதில் படகோட்டி அல்லது படகு என்ற கேள்விக்கு இடமில்லை. எனது படகை அக்கறைக்கு எடுத்துச் செல்லுங்கள் என அவர்கள் புகழ் பாடுகின்றார்கள். அது ஒரே ஒரு நபரின் படகை அக்கறைக்கு எடுத்து செல்வதாக இருக்காதல்லவா? பாபா என்ன சொல்றாரு? முழு உலகின் படகும் அக்கறைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை முழு உலகத்துக்காக நினைக்கிறது. இந்த முழு உலகமும் அக்கறைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டிய பெரியதொரு நீராவி கப்பல் போன்றது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிகளவு சந்தோஷத்துடன் கொண்டாட வேண்டும். என்ன கொண்டாடணும்? அவர் சொல்றது, ஏனெனில் உங்களுக்கு சதா சந்தோஷம் உள்ளது, சதா நத்தார் கொண்டாட்டமே. குழந்தைகளாகி நீங்கள் தந்தையை சந்தித்துள்ளதால் சதா உங்களுக்கு நத்தார் ஆகும். பாபா சொல்ல, சதா உங்களுக்கு தீபாவளி, ஒளி ஏற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாபா சொல்ல, சதா உங்களுக்கு கிறிஸ்துமஸ். இதனாலே உங்களுடைய அதீந்திரிய சுகம் நினைவு கூறப்படுகின்றது. பாருங்கள், ஏன் இவர் சதா சந்தோஷமாக இருக்கின்றார்? ஓ, அவர் எல்லையற்ற தந்தையை கண்டுவிட்டார். அந்த ஒருவரே எமக்கு கற்பிக்கின்றார். எனவே நீங்கள் தினமும் இந்த சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது அற்புதமான விடயம். அப்பாவை சந்திச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். பட் அவர் நமக்கு கற்பிக்கின்றார்ன்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம். உங்களில் எவராவது இதனை முன்னர் கேள்விப்பட்டுள்ளீர்களா?
கீதையில் கடவுள் பேசுகின்றார் என்றும் அவர் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறு அவர்கள் சட்டத்தரணி அல்லது சத்திர சிகிச்சை நிபுணராக ஆகுவதற்காக யோகத்தை கற்பிக்கின்றார்களோ, அவ்வாறு ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு நான் ராஜ யோகம் கற்பிக்கின்றேன். நீங்கள் இங்கு வரும்போது உண்மையில் ராஜ யோகத்தை கற்கவே வந்துள்ளீர்கள். குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை. எனவே நீங்கள் ராஜயோகத்தை கற்று இந்த பாட நெறியை பூர்ணமாக கற்க வேண்டும். நீங்கள் விலகி ஓடக்கூடாது. இந்த படிப்புல படிக்கணும், நல்லா படிக்கணும், விலகி ஓடக்கூடாது. நீங்கள் கற்று இதனை மிக நன்றாக கிரகிக்கவும் வேண்டும். நீங்கள் அதை கிரகிப்பதற்காகவே ஆசிரியர் உங்களுக்கு இதனை கற்பிக்கின்றார். சும்மா கேட்கறதுக்கு இல்ல, கிரகிப்பது. ஒவ்வொருவரின் புத்தியும் வெவ்வேறு தரத்தில் உள்ள பாபா இன்னைக்கு சொல்லுது. ஓகே, எல்லாம் படிக்கிறாங்க, பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸோடைய புத்தி எப்படி இருக்கும்? ஒவ்வொருவரின் புத்தியும் வெவ்வேறு தரத்தில் உள்ளது. சிலருக்கு அது அதி உயர்ந்ததாகவும், சிலருக்கு அது மத்திய தரத்திலும், ஏனையவர்களுக்கு மிக குறைவான தரத்திலும் உள்ளது. எனவே உங்களையே கேட்டு பாருங்கள், நான் அதி உயர் தரத்திலா, மத்திய தரத்திலா அல்லது குறைவான தரத்திலா இருக்கின்றேன்? புத்தி பாபு சொல்றது எந்த தரத்துல இருக்கு? நீங்கள் அதி உயர்ந்த பரீட்சையில் சித்தி எய்தி உயர்ந்த அந்தஸ்தை கூறுவதற்கு தகுதியுடையவர்களா என்பதை இனம் கண்டு கொள்ள கூடியதாக இருக்க வேண்டும். ஏன் செக் பண்ணணும் தான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த அளவுக்கு பாஸ் ஆகுவோம், எந்த அளவுக்கு மார்க்ஸ் எடுப்போம், நல்லா செக் பண்ணணும்னு சொல்றாரு. இன்னொரு சப்ஜெக்ட் என்னது நமக்கு? பாபா நினைவு பத்தி சொன்னது, ஞானம் பத்தி சொன்னது, தாரணை பத்தி சொன்னது. அதுக்கப்புறம் நான் சேவை செய்கின்றேனா? தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே சேவையாளர் ஆகுங்கள், பாபாவை பின்பற்றுங்கள். நான் சேவை செய்ய வர வேண்டும் என்பதாலேயே நான் இந்த ரதத்தை எடுத்துள்ளேன். பாபாவும் எதுக்காக வர்றார்? பாபா எதுவுமே தான் செய்யாதது நமக்கு சொல்றதே இல்லை. பாபா எல்லாமே செஞ்சு நமக்கு காமிக்கிறோம். சிவபாபா ஆகட்டும், பிரம்மபாபா, ரெண்டு பேரும். சோ நான் சேவை செய்ய வர வேண்டும் என்பதனாலேயே நான் இந்த ரதத்தை எடுத்துள்ளேன். எனவே நான் அதனை ஒவ்வொரு நாளும் செய்கின்றேன். ஏதாவது ஒரு நாள் ஹாலிடே இருக்கா நமக்கு? எல்லாமே ஹாலிடே தான். எதுவுமே ஹாலிடே இல்லை, ரைட்? இந்த யூனிவர்சிட்டியில. எனவே நான் அதனை ஒவ்வொரு நாளும், எல்லாமே ஹாலிடே, ஒவ்வொரு நாளும் செய்கின்றேன். இந்த ரதம் மிகவும் உறுதியான நல்ல ரதமா? பிரம்மா பாபாவுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் கத்தியில் எப்படி உட்கார்ந்தாரு? கால் மேல கால் போய் பொசிஷன்ல கடைசி கிளாஸ், நைட் கிளாஸ் கூட பாபா அப்படி செஞ்சது. ஸ்ட்ராங் ரதம். பாபா ரதத்தை புகழ்றாரு. இந்த ரதம் மிகவும் உறுதியான நல்ல ரதம் ஆகும். அவர் சதா தனது சேவையை வழங்குகின்றார். பாப்தாதா இவரின் ரதத்தில் எப்பொழுதும் இருக்கின்றார். இவருடைய சரீரம் சுகையினம் அடைந்தாலும் நான் அதில் அமர்ந்திருக்கின்றேன். அதாவது குழந்தை சந்திக்க வந்தா பாபா சுகநீனமாக இருந்தாலும் பாபா அதுல வந்து அந்த குழந்தை சந்திப்பாங்க தானே. பாபா சொல்ல இருப்பாங்க,
நான் அதில் அமர்ந்திருக்கின்றேன். எனவே நான் இவருக்குள் அமர்ந்திருந்து எழுதுகின்றேன். இவரால் அவருடைய வாயால் எதனையும் கூற முடியாவிட்டாலும் என்னால் அதனை எழுத முடியும். பாபா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப கூட பாபாக்கு அந்த ஆபரேஷன் அப்போ கூட பாபா எழுதுன முரளி எழுதி அனுப்பி. ஸோ ஒரு நாள் கூட பாபா மிஸ் பண்ணதில்லை. பேச முடியலனும் எழுதி பாபா அனுப்புவார். முரளி ஒருபோதும் தவற விடப்படுவதில்லை. இவரால் அமர்ந்திருந்து எழுத முடியும் போது என்னால் முரளியை கூறவும் அதனை எழுதவும் அதனை குழந்தைகளுக்கு அனுப்பவும் முடியும். ஸ்ரீ பாபா டைரக்ட் சொல்றது. ஏனெனில் நான் சேவையாளர் ஆவேன். எனவே தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி புத்தியில் நம்பிக்கை வைத்து உங்களை சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இது தந்தையின் சேவையாகும். இறை தந்தையின் சேவையில். அவர் சொன்னது காட் ஃபாதர்லி இன் காட் ஃபாதர்லி சர்வீஸ். எழுதுவாங்க இல்லையா லெட்டர்ஸ்ல எழுதும்போது. இப்ப நம்ம எதுல இருக்கோம்? காட் ஃபாதர்லி சர்வீஸ். அவர்கள் மேதக அரச சேவையில், மெஜஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இன் ஹிஸ் மெஜஸ்டி சர்வீஸ் என எழுதுகின்றார்கள். எனவே நீங்கள் என்ன கூறுவீர்கள்? இந்த சேவை அந்த மேதக அரச சேவையை விட உயர்ந்த மெஜஸ்டிக்கும் மெஜஸ்டி பாபா. ஏனெனில் பாபா உங்களை சக்கரவர்த்திகள் ஆக்குகின்றார். நீங்கள் உண்மையில் உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பாபா நம்மள வெறும் மெஜஸ்டிஸ் ஆக்கல, நம்மள என்ன ஆக்குறாரு? உலக அதிபதிகள் இல்லையா? அந்த மாதிரி ஆக்குறவருக்கு என்ன எழுதணும்? நன்றாக முயற்சி செய்யும் குழந்தைகள் மகாவீரர்கள் என்று அழைக்கப்படுகின்றார். எனவே பாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றும் மகாவீரர்கள் யார் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். பாபா டைட்டில் கொடுக்கிறது அந்த மாதிரி சேவையாளருக்கு மகாவீர். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி ஒவ்வொருவரையும் சகோதரர்களாக பாருங்கள். தந்தை தன்னை சகோதரர்களின் தந்தையாக கருதுவதுடன் அவர் சகோதரர்களை மட்டுமே பார்க்கின்றார். ஆத்மா கிட்டத்தான் நான் பேசுறேன், ஆத்மாவைத்தான் பார்க்கிறேன். நம்மளுடைய பார்வையும் அப்படி இருக்கணும். அவர் அனைவரையும் பார்க்க மாட்டார். ஷரீரமின்றி உங்களால் செவிமடுக்கவோ அல்லது பேசவோ முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நானும் ஒரு ஷரீரத்தில் பிரவேசித்துள்ளேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் இந்த ஷரீரத்தை கடனாக பெற்றுள்ளேன். சகலருக்கும் ஷரீரம் உள்ளது. ஷரீரத்தின் ஊடாகவே ஆத்மாக்கள் இங்கே கற்கின்றார்கள். எனவே பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும். முரளி கேட்கும் பொழுது, முரளி படிக்கும் பொழுது ஆத்மோணர்வு யார் நமக்கு கற்பிக்கின்றார், யாரு படிக்கணும் இல்லையா? பாபாவின் ஆசனம் எங்கே உள்ளது? அமரத்துவ சிம்மாசனத்தில். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒருபோதும் அழியாத அமரத்துவ ரூபம் என பாபா விளங்கப்படுத்தி உள்ளார். நமக்கும் ஒரு சிம்மாசனம் இருக்கு, அமரத்துவ சிம்மாசனம். அதனை ஒருபோதும் எரிக்கவோ முடிக்கவோ அல்லது நீரில் அழித்தவோ முடியாது, அமிழ்த்தவோ முடியாது இல்லையா? இந்த வார்த்தைகள் கீதையில இருக்கு இல்லையா? ஆத்மா பத்தி. அது சிறியதும் அல்ல பெரியதும் அல்ல.
சரீரம் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கும். இந்த உலகில் உள்ள மனித ஆத்மாக்கள் அனைவரது சிம்மாசனமும் நெற்றியே ஆகும். ஷரீரங்கள் வேறுபட்டவை. சிலருடைய அமரத்துவ சிம்மாசனம் ஆணாகவும், சிலருடையது பெண்ணாகவும், சிலருடையது குழந்தையாகவும் காணப்படுகின்றது. எனவே நீங்கள் எவருடனாவது பேசும்போது உங்களை ஆத்மாவாக கருதி உங்களுடைய சகோதரருடன் பேசுகின்றீர்கள் என கருதுங்கள். உடல் எப்படி இருந்தாலும் பாபா சொல்றது ஆத்மாவை பார்த்து ஆத்மா சகோதரன் என்ற அந்த உணர்வுல பேசுங்க. நான் தந்தையின் செய்தியை வழங்குகின்றேன். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவின் துரு நீக்கப்படும். பாபாவுடைய நினைவுல இருக்கும் பொழுது ஆத்மாவின் துரு நீக்கப்படும். தங்கத்தில் மாசு கலந்திருக்கும் போது அதன் மதிப்பு குறைவடைகின்றது. அவ்வாறே உங்களுடைய மதிப்பும் குறைவடைந்துள்ளது. நீங்கள் இப்போது முற்றிலும் மதிப்பற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். பாபா நமக்கு ஹையஸ்ட் ஹை டைட்டிலும் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் தமோ பிரதான் பாபா சொல்றதுல என்னெல்லாம் ஆயிருக்கும் அதுவும் பாபா சொல்றது. எவ்வளவு தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதான் ஆகணும். சோ பாபா சொல் நீங்கள் இப்போது முற்றிலும் மதிப்பற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். இது கடனை தீர்க்க முடியாத நிலை எனப்படுகின்றது. பாரதம் செல்வந்த நாடாக விளங்கிய இப்போது அது தொடர்ந்து கடனாளி ஆகுகின்றது. அனைவரின் பணமும் விநாசத்தின் போது முடிவடைந்துவிடும். கடன் கொடுப்பவர்களினதும் கடன் வாங்கியவர்களினதும் அனைத்தும் முடிவடைந்து விடும். அழியாத இந்த ஞான ரத்னங்கள் எடுத்துக்கொண்டவர்கள் மட்டுமே வந்து தமது பாக்கியத்தை கூறிக்கொள்வார். அப்ப யாரு? நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? அழியாத இந்த ஞான ரத்னங்களை எடுத்துக்கொண்டவர்கள் மட்டுமே வந்து தமது பாக்கியத்தை கூறிக்கொள்வார். அதத்தான் பாபா நமக்கு சொல்றது, நீங்க மட்டும் கை நிரம்பி போவீங்க. மற்றவங்களுக்கு என்ன சொல்றது? கை காலியா வந்தோம் காலியா போவோம். பட் நமக்கு நம்ம நிரப்பிட்டு போறோம். ஏன்? அதுதான் சத்தியம். திரேதாயுகத்துல நம்ம வந்து அதை யூஸ் பண்றது. ஸோ பாபா சொல்றது, அழியாத இந்த ஞான ரத்னங்களை எடுத்துக்கொண்டவர்கள் மட்டுமே வந்து தமது பாக்கியத்தை கூறிக்கொள்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். இந்த கடைசி லைன் வந்து மதுபன்ல கொஞ்சம் வேற மாதிரி சொல்றது. நம்ம மற்ற ஹிந்தி கிளாஸ்லயும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றது. ஸோ நம்ம முரளிக்கு அப்புறம் அது ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் மதுபன்ல எனக்கு அந்த தோட் இருந்தது. நேத்து பிரதரும் சொன்னது நாகராஜ் பாய். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட். அந்த ஒரு லைன் ஒரே மாதிரி இருந்தா ரைட், மதுபனும் நீங்க இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம முரளிக்கு அப்புறம் சொல்லலாம். தாரணைக்கான சாராம்சம். தந்தையை பின்பற்றி பாபாவை போன்று சேவையாளர் ஆகுங்கள். தந்தையை பின்பற்றி பாபாவை போன்று சேவையாளர் ஆகுங்கள்.
நீங்கள் அதி உயர்ந்த பரீட்சையில் சித்தி எய்தி உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகிவிட்டீர்களா என்பதை சோதித்து பாருங்கள். தந்தையை பின்பற்றி பாபாவை போன்ற சேவையாளர் ஆகுங்கள். நீங்கள் அதி உயர்ந்த பரீட்சையில் சித்தி எய்தி உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகிவிட்டீர்களா என்பதை சோதித்து பாருங்கள். 2. தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றி மகாவீரர் ஆகுங்கள். இன்னைக்கு டைட்டில் நமக்கு கொடுக்கிறது, தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றி மகாவீரர் ஆகுங்கள். பாபா எவ்வாறு ஆத்மாக்களை பார்த்து ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றாரோ அவ்வாறே அனைவருடனும் பேசும்போது அவர்களை ஆத்மாக்களாக, அதாவது சகோதரர்களாக பாருங்கள். பாபா எவ்வாறு ஆத்மாக்களை பார்த்து ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றாரோ அவ்வாறே அனைவருடனும் பேசும்போது அவர்களை ஆத்மாக்களாக, அதாவது சகோதரர்களாக பாருங்கள். ஆசீர்வாதம். உங்கள் மகத்துவத்தினாலும் பாப்தாதாவிற்கு நெருக்கமாக இருப்பதன் மூலமும், உங்கள் மகத்துவத்தினாலும் பாப்தாதாவிற்கு நெருக்கமாக இருப்பதன் மூலமும் கல்பம் முழுவதற்கும் மேன்மையானதொரு வெகுமதியை உருவாக்கிக் கொள்கின்ற ஒரு விசேட நடிகர் ஆகுவீர்களா? ஒரு விசேட நடிகர் ஆகுவீர்களா? மரணித்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் மகத்துவத்திற்கு அடிப்படையாக உள்ள இரு விடயங்கள் தெளிவா சொல்றாரு. 2 விஷயங்கள். சதா, முதலாவது சதா பிறரை ஈடேற்றுவது. 2வது பிறப்பிலிருந்தே தூய்மையாக இருப்பது. 2 விஷயங்கள். சதா பிறரை ஈடேற்றுவது. 2 பிறப்பிலிருந்தே தூய்மையாக இருப்பது. ஆரம்பம் முதல் இறுதி வரையில் இந்த 2லும் நிலைத்திருப்பவர்களும் தூய்மையை எக்காரணத்தினாலும் கைவிடாத குழந்தைகளும் சதா உலகிற்கும் பிராமண குடும்பத்திற்கும் உபகாரிகளாக இருப்பவர்களும் அத்தகைய விசேட நடிகர்கள் சதா பாப்தாதாவிற்கு நெருக்கமாக இருக்கின்றனர். எல்லாத்திலையும் சதா சதா அதுதான் முக்கியம். எனவே அவர்களுடைய மேன்மையான வெகுமதி முழு கல்பத்திற்காகவும் உருவாக்கப்படுகின்றது. ஸ்லோகம். உங்களுடைய எண்ணங்கள் வீணானதாக இருக்கும் போது, லாஸ்ட் 3 ஸ்லோகன் வேஸ்ட் தாட்ஸ் பத்தி இருக்கு இல்லையா? இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு? உங்களுடைய எண்ணங்கள் வீணானதாக இருக்கும்போது உங்களுடைய பொக்கிஷங்களும் வீணானவை ஆகுகின்றன. பொக்கிஷங்களும் வீணானவை ஆகுகின்றன. நவ்வியக்த சமிக்கை. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகுகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகுகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். கர்மாத்தீத ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு இந்த ஞானத்தை செவிமடுத்து இதனை கூறுவதுடன் இப்பொழுது தந்தை பிரம்மாவை போன்று பற்றற்றும் ஷரீரமற்றவராகவும் ஆகுவதில் விசேட கவனம் செலுத்துங்கள். பற்றற்றும் ஷரீரமற்றவர்.
தந்தை பிரம்மா கர்மாத்தீத் ஆகுவதற்கு முன்னர் ஷரீர வாழ்வில் பற்றற்றும் அன்பாகவும் இருப்பதற்கான நடைமுறை அனுபவத்தை கொடுத்தார். ஒரு செகண்ட் குழந்தைகளை சந்திக்கிறாரு, ஒரு செகண்ட் அப்பா, இல்லையா? சோ பற்றற்றவராக இருக்கிறதும் அன்பானதாக இருக்கிறதும். அவர் சேவை செய்வதை நிறுத்தவோ அல்லது வேறு செயல்களில் ஈடுபடவோ இல்லை. கடைசி நாள் வரைக்கும் அவர் சேவை செஞ்சது. ஆனால் இறுதி நாள் வரையில் பற்றற்றவராக இருந்தார். தொடர்ந்தும் குழந்தைகளுக்கு சேவை செய்தார். அவ்வாறாக தந்தையை பின்பற்றுங்கள். ஏன் நேத்தும் இருந்தது, எல்லாம் சாப்பிடுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க, பட் பற்றற்றவராக இருக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. முக்கியமானது தானே. தந்தையை பின்பற்றுங்கள். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, இங்க வந்து சிவராத்திரி February 8th பப்ளிக் ப்ரோக்ராம் வச்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் இருக்கீங்க இங்க, சில பேர் மதுபன் போறீங்க, யார் இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பிகாஸ் இந்த டைம் ராமேஸ்வரம் கோவில் வைக்கிற மாதிரி இங்க ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் வருஷமா வச்சுட்டு இருக்கிறது தானே டிஃப்ரெண்ட். லாஸ்ட் இயர் வந்து யாருக்கு ஞாபகம் இருக்கு, லாஸ்ட் இயர் என்ன வச்சது? குளோபல் ஹவுஸ்ல தான் என்ன வச்சது? அது முன்னாடி லாஸ்ட் இயர் காஷி விஸ்வநாதன். சோ இந்த வருஷம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. ஸோ ஆக்சுவலி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களோட இப்பவே ஞாபகம் வச்சுக்கோங்க, 8th February சண்டே மத்தியானம் இருக்கும் எக்ஸிபிஷன், தரிசனம் எல்லாமே. ஸோ அந்த ஒரு எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அது கியூ வந்து குளோபல் ஹவுஸ் வெளியில வரைக்கும் நிக்கிற மாதிரி ஆட்கள் வருது பாபா வீட்டுக்கு. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி ஒரு பிளான். ஸோ பார்ப்போம் பாபா என்ன மாதிரி சேவிக்கிறாருங்க. பட் அது உங்களுக்கு இப்போதையே சொல்றது. ஓகே. அண்ட் இந்த இது சொன்னது இல்லையா, என்ன சொல்றீங்க? ருஹானி கடைசி லைன் என்ன சொல்றீங்க? ருஹானி பச்சோं की அதுக்கு பதிலா ஜஸ்ட் ஒரு அடிஷன். பிகாஸ் பாபா நமக்கு குட் மார்னிங் சொல்றாருல்ல, அதனால நம்மளும் பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லணும். நாட் ஜஸ்ட் பாபா, பாப் தாதா, அதனால அதை இன்க்ளூட் பண்றது. ஸோ ருஹானி பச்சோं की ருஹானி பாப் தாதா கோ யாத் பியார் நினைவுகள், याद प्यार, गुड मॉर्निंग और नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार, गुड मॉर्निंग और नमस्ते. और ना मेलो एंड पानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार, गुड मॉर्निंग और नमस्ते. ஸோ பாபா தன்னோட குழந்தைகள் வந்து தான் தான் அப்படியாக்குறாருப்பா. ஸோ பாபாவுக்கு அவ்வளோ பெருமை. கோபியர்கள் கிட்ட கேளுங்கன்ற இருக்கக்கூடிய அந்த புகழ் வந்து நமக்கு தான் இருக்கு.
ஸோ பாபா ஒரு பக்கத்துல எப்பவுமே பாபா நமக்கு கான்ட்ராஸ்ட் சொல்றது, பக்தி மார்க்கத்துல எந்த மாதிரி புகழ் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம என்ன முயற்சி செய்யணும் இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய முயற்சியின் வெகுமதியோ இல்ல அதோடைய ஞாபகார்த்தமோ இல்ல புகழோ பக்தி மார்க்கத்தில். அதனால இப்ப நம்ம என்ன செய்யறோன்றது தான் பாபா முக்கியத்துவம் கொடுக்கறது. ஸோ அதனால தான் பாபா பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அதோடைய அர்த்தத்தையும் நமக்கு விளங்கப்படுத்துறாரு. அதே நேரத்துல இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஸோ இப்போ பாபா அந்த ஒரு முக்கியத்துவம், சங்கம யுகத்துடைய முக்கியத்துவம், எல்லாத்துக்கும் பாபா ஒரு வேல்யூ கொடுக்கிறாரு இல்லையா? உங்களுடைய இந்த சங்கம யுகத்தோடைய பெருமதி எவ்வளவு இருக்குன்னு சொன்னா, உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்க பார்த்துக்கணும், சரீரத்தை நீங்க பார்த்துக்கணும். பிகாஸ் இந்த டைம் தான் வந்து நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியும், சக்கரத்துக்கும் பிளெஸிங்லையும் இன்னைக்கு அதுதான். முழு சக்கரத்திலையும் சம்பாதிப்பதற்கு என்ன செய்யும்? ரெண்டு விஷயங்கள் பாபா சொன்னது, மரணித்து வாழ்றதுன்னா அனைவரையும் ஈடேற்றுவது, இன்னொன்னு சதா தூய்மையாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் எப்பவுமே இதில் இருக்கணும். என்னத்தான் இருந்தாலும் நம்ம யாரு ஈடேற்றுவோம். நாங்கள் கடன் தீர்க்க முடியாத நிலை காண்போம். மீனிங் கரெக்ட், பட் பாபா வந்து தானே நம்ம தீர்க்க முடியும். தீர்க்க முடியாத நிலைக்கு வரும் பொழுது தான், அதனால்தான் ஃபுல்லி பேங்க்ரப்ட் பாபா சொல்றது, முழுமையாக ஜீரோ கலைக்கு வந்தாச்சு. அப்போதான் பாபா வந்து நம்மள ஃபுல் ஆக்குறார். அந்த மாதிரி ஆக்கும் பொழுதுதான் நம்ம வந்து ஈடேற்றலாம். நாட் ஓன்லி கடன் தீர்க்கிறது மட்டும் இல்ல, ஞான ரத்னங்களால நம்ம நிரப்புறோம் இல்லையா? அதனாலதான் இப்போ முடிக்கிற டைம் ஓகே, பட் நிரப்புற டைமும் இப்பதான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிரப்புறோம் அப்படின்றது. பாபா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு எப்படி ஒரு அப்பாவோ ஒரு டீச்சரோ வந்து உறுதியாக நமக்கு சொல்றாரு இல்லையா? இதோடைய இந்த படிப்போடைய சாராம்சம் என்னன்னு சொன்னாரு பாபா இன்னைக்கு? நினைவு செய்யறது ஆத்மா பரமாத்மா. அன்னைக்கு பாபா சொன்னாரு இல்லையா, மெயின் வந்து நினைவுடைய சப்ஜெக்ட் தான் இருக்கு, அதுல பாஸ் ஆகும் தான் என்ன சொன்னாரு பாபா? க்ஷத்ரியர்கள் ஆகிறது இல்ல, இந்த மாதிரி பாபா ரொம்ப கிளியரா நமக்கு சொன்னாரு இல்ல. ஸோ யோகா சப்ஜெக்ட், ஸோ அதுல வந்து எவ்வளவு நம்ம முன்னேறோம். அதுலயும் பாபா நேத்து முன்னில ரொம்ப அழகா நமக்கு நினைவு எந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னது. நம்மளுடைய கர்மாத்தீத் பாயிண்ட்ஸ்லயும் பாபா அடிக்கடி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காரு, என்ன மாதிரி நம்மளுடைய பந்தனங்கள் முடியணும், விதேகி ஸ்திதியை வந்து அனுபவம் செய்யணும். ஸோ நம்மளுடைய நினைவின் சப்ஜெக்ட் தான் வந்து நம்ம பலமாக்கணும். எஸ், ஞானத்துடைய அடிப்படையில தான். ஸோ பாபா நமக்கு வந்து முழு சக்கரத்தோடைய ஞானத்தை கொடுக்கிறாரு. அந்த ஞானமும் எதுக்கு? மனாபவ ஆறுது, மனம் புத்தி வந்து ஒருமுகப்படுத்துறதுக்கும் நமக்கு நாமளே சொல்லிக்க வேண்டிய விஷயங்கள். பாபா நமக்கு சொல்றது தான், பாபா நமக்கு கற்பிக்கின்றார், பட் நமக்கு நாமளே கற்பிக்கணும். அப்பதான் நம்மளுடைய மனம் புத்தியை வந்து ஒருமுகப்படுத்த முடியும், பாபாவுடைய அன்புல வந்து நம்ம மூழ்கி இருக்க முடியும். நமக்கு வந்து தெரியலன்னு சொன்னா அப்போ எப்படி இருக்கும்? கேள்விகள், மனம் புத்தி அங்க இங்க அலைப்பாயும். இல்ல நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியலன்னு சொன்னா அப்போ அதுலயும் மீண்டும் மீண்டும் நம்ம தவறுகள் செய்வோம். அதனால இந்த ஞானம் ரொம்ப அவசியம் நமக்கு. பட் அதுக்கு சக்தி நமக்கு கிடைக்கணும்னா நினைவு.
நினைவு மூலமாகத்தான் நம்ம வந்து தாரணை செய்யலாம், நமக்குள்ள தெய்வீக குணங்களை கொண்டு வரலாம். நல்ல பாபா சொல்றது, நல்ல படிங்க. பாபா நமக்கு ஆஸ்தி கொடுக்க வந்திருக்காரு. ஆனா அந்த ஆஸ்தியை கூறுவதற்காக நம்ம நல்ல முயற்சி செய்யணும். பாபா இன்னைக்கு 3வது கண் பத்தியும் சொன்னாரு. எனக்கு எப்பவுமே ரொம்ப அதிசயமா இருக்கும் பாபா இந்த 3வது கண் பத்தி சொல்லும்போது. பிகாஸ் ரியலி எப்படி அது பாபா அந்த சர்ஜரி பண்றாரு, அந்த அந்த கணம் எப்ப நம்ம பிறக்கிறோம், அந்த ரியலி அந்த 3வது கண் திறந்துட்டப்போ எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் முன்னாடி எப்படி இருந்தோம், அப்படி பிளைண்ட், ரியலி பிளைண்ட் தான். ஆனா அந்த ஒரு செகண்ட்ல பாபா நம்மளுடைய கண் திறக்கிறாரு, நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. முழு சக்கரத்துடைய விஷயங்கள், பாபா யாரு, அதுக்குன்னு ஒரு கணம் இருக்கும் இல்லையா? சம்டைம்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்போம் ஞானம், பட் அது 3வது கண் திறக்கிறதுக்கு ஒரு ஒரு டைம் இருக்கும். அது திறந்ததுக்கு அப்புறம் நமக்கு அப்படி எல்லாமே தென்படும். ஸோ அது வந்து ரியலி அது பாபாவால தான் செய்ய முடியும். ஸோ பாபா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக கூட கொடுக்கிறாரு இல்லையா? மகாவீரர் டைட்டில்ஸ், நமக்கு பாபா கொடுக்கிற டைட்டில்ஸ் எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் போலத்தான். ஸோ அந்த டைட்டிலுக்கு வந்து சரியாக நம்ம செய்யணும். பாபா சேவை செய்ய வந்திருக்காரு. ஸோ நம்மளும் யாரு? சேவையாளர்கள். ஆனா மகாவீரர்கள். இதே நேரத்துல மகாவீரர்கள் எப்படி பாபா சேவை செய்யறாரு, எல்லாரையும் ஆத்மாக்களாக பாக்குறாரு. வேற அவருக்கு பார்வையே இல்லைன்னு சொல்றார் பாபா. ஆத்மாவைத்தான் பார்க்கிறார் பாபா. ஸோ அதே போல நம்மளும் அதே பார்வை இருக்கணும். சகோதரன் ஆத்மா அவங்களே இடேற்றணும் பாபா கிட்டங்க, அவளுக்கு அடையணும் ஆஸ்தி. ஸோ இது போல இதே பாபா எப்படி செய்யறாரோ அதே போல நம்மளும் செய்யணும். ஸோ பாபா இன்னைக்கு நம்ம கற்பித்து இது போல ஆகணும் சொல்றேன்.